8ஆம் தேதி திங்கட்கிழமை 1 அரசர் புத்தகம் 17வது 1-6 வசனங்கள். அது மிகச் சிறப்பாக முதல் வசனம், கிளியாத்தில் குடியிருந்த திபேசு ஊரை சார்ந்த எலியா ஆகாப் அரசனிடம், நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேலானை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியும் மழையும் பெய்யாது என்றார். வாழும் கடவுள், வாழும் ஆண்டவர் மேலான God of living, என் வாக்கினால் அன்றி, அவர் மேலான் வாழும் ஆண்டவர் மேல் என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் 6 மாதம் பனியும் மழையும் பெய்யாது என்றார். இதை குறித்து யாக்கோபு 5:17-18 சொல்லுங்கள். எலியா நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் தான். மழை பெய்யக்கூடாது என்று சொன்னார், மழை பெய்யவில்லை. 3 ஆண்டு 6 மாதங்கள் மக்கள் மனம் திரும்பி அந்த வறட்சி ஏற்பட்டது. அங்கே பஞ்சம் ஏற்பட்டது. கடவுளை தேடக்கூடிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. இன்றைக்கு அதுதான் ஆமோஸ் 8:10-11 சொல்லப்படுது. நீ உணவு கிடைக்காத பஞ்சம் என்ன, தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் என்ன, இறைவனுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம். ஒரு கடல் துவங்கி மறுக்கடல் துவங்கி மக்கள் தேடே எழுவார், கண்டெடுக்க மாட்டார். பஞ்சத்தை உருவாக்கினார். கடைசியில் இவரே இந்த பஞ்சத்துக்கு ஆளாக்கி அவருக்கு காகத்தின் வழியாய் அவருடைய பசியை ஆற்றுகிறார். பிறகு அங்கும் ஆறும் கரையிலே தண்ணீர் குடித்துக் கொள்கிறார். காகத்தின் வழியாய் பூசிக்கிறார். அங்கும் அந்த ஆறு வற்றி போகிறது. பின்பு ஒரு சாரிபாத் ஒரு பெண்ணின் வழியாக அவரை பூசிக்கிறார். எல்லாரையும் பூசிக்கிறார், ஆண்டவர் பூசிக்கிறார். ஆனால் நாம் என்னிடத்திலே திரும்பும்போது நாம் நிறைவான ஆசையும் அருளையும் பெறுவோம். இனி நல்ல தகப்பனே, பஞ்சம் ஏற்பட்டது. யோசேப்பின் காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் ஆண்டவரை தேடினார். அதே போல எலியாவின் காலத்தில் பஞ்சத்தை உருவாக்கினார். கடவுளுடைய சமூகத்தில் தேடும்படியாக செய்தார். அவர் இஸ்ரவேலின் தேவன், ஆண்டவர் என்று வாழ்கிற உயிரோடு இருக்கிறார் என்று வெளிப்படுத்தினார். அப்படி 3 ஆண்டுகள் 6 மாதம் வறட்சியினால் மக்கள் வாடினார். ஆனால் சரைத்த என்ற பெண்மணி வாடவில்லை. இவரையும் அதனால் பூசித்தார். கரித்த ஆற்றங்கரையிலே தண்ணீர் கொடுக்கப்பட்டது. காவின் வழியாக இவருக்கு உணவு வழங்கப்பட்டது. ஊட்டியும் இறைச்சியும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தண்ணீர் தீர்ந்த பிறகு கூட பெண்ணின் வழியாக ஆண்டவர் பூசித்தார். இன்றைக்கு அப்படிதான் அவருடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும், வெறும் உடல் தேவை, உணவு மட்டுமல்ல, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாய் என்று வருகிற ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ கடவுள் நமக்கு வழிவகுக்கிறார். உணவாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்.